உண்மையிலுமே இவங்க வைக்கிற போட்டி குழம்புலேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம வந்து எதுவுமே குறை சொல்ல முடியாது. சாப்பாடு நல்லா இருக்குது, வீட்டு சாப்பாடு மாதிரி நல்லா இருக்குது. ப்ளஸ் காலையில் வந்து பார்த்தோம்னா களி கிடைக்கும், எனி டைம் வந்து களி கிடைக்கும். ப்ளஸ் வந்து மட்டன் குழம்பு, மட்டன் சிக்கன் எல்லாமே வந்து பிளேட்டில் வந்து நம்ம வீட்டில் சமைக்கிறது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது, தரமாகவும் இருக்குது. நல்லா எல்லாத்துக்கும் கறி தான், குழம்பும் சரி எல்லாம் ருசியாக இருக்குது, வீட்டில் சமைக்கிற மாதிரி இருக்குது. சந்தைக்கறி ஹோட்டலுக்கு வந்திருக்கிறோம். அடிக்கடி இந்த கடைக்கு வர்றது எங்களுடைய பழக்கமாக இருக்கும். நல்ல அற்புதமான குழம்பு, ரொட்டிக்கு தகுந்த மாதிரி, களிக்கு தகுந்த மாதிரி, தலைக்கறி, குடல் கறி, போட்டி அப்படின்னு சொல்லி பல வகையான உணவு கறி வகைகள் இங்கே ஹோட்டலில் சமைத்து நமக்கு பரிமாறுகிறார்கள். ரொம்ப ராவா ஊரில் கிடைக்கிற மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். நிறையா மசாலா இல்லாமல் ஹோம்மேட் ஃபுட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும், நிறையா சாப்பிட்லாம். ஆக்சுவலாக இந்த ஏரியாவில் எங்கே நல்ல கறி கிடைக்கும் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் கேட்டுட்டு தான் இங்கே வந்து சாப்பிட்டு பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது வீட்டில் நம்ம கறி எடுத்து சமைச்சா எப்படி அந்த டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட்டு இங்கே இருக்குது. எப்பவுமே நாங்கள் வந்து நிறைய பேர் கூப்பிட்டு வந்து விடுறோம். ஆட்டோக்காரர் தான், நாங்களும் நிறைய பேர் கூப்பிட்டு வந்து விட்றோங்க. எப்பயுமே வந்து பிரச்சனை இல்லை. எல்லா ஹோட்டல் கடையை விட இவங்ககிட்ட நல்லாயிருக்கும் சாப்பாடு. வணக்கம், இது உங்களோட வீல் அவுட்டார் சேனல். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா தருமபுரி மாவட்டத்தில் இருக்க பெண்ணகரம் தான் வந்திருக்கோம். பெண்ணகரில் வந்து எந்த ஹோட்டல் வந்து ரிவ்யூ பண்ண வந்துருக்கோம்? எஸ்ஆர் சந்தகரி ஹோட்டல் வந்து ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். இந்த லொக்கேஷன் கரெக்டாக எங்கே இருக்குன்னா போடூர் 4 ரோடு ஜங்ஷன் சொல்லுவாங்க. கரெக்டாக சொல்லணும்னா பெண்ணகரம் சந்தை இருக்கும், அங்கே வந்து பெண்ணகரம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். அதுலேருந்து 100 மீட்டரில் யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க இந்த ஹோட்டலை பற்றி. சந்தகரி ஹோட்டல்னால் உங்களுக்கு தெரியும் என்ன ஸ்பெஷல் இருக்கும். ஒரு ஆட்டை வந்து ஃபுல்லாக அறுத்து கறி தனியாக, தலை தனியாக, குடல் தனியாக வந்து சமையல் பண்ணுறாங்க. சந்தகரி ஹோட்டலோட டேஸ்ட்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோவில் ஃபுல்லாக நீங்கள் என்ன பார்க்கணும், அந்த ஆடை எடுத்து எப்படி சமையல் பண்ணுறாங்க இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம ஃபேமிலியில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்ட்ரன்ஸ் ஆனால் உங்க பாருங்கள், ஒரு ஆடை வந்து ஃபுல்லாக அறுத்து வந்து உரிச்சு தொங்க விட்டாங்க. இப்போ வந்து கறியை வந்து கட் பண்ண போகிறாங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு, நல்லா வந்து வெள்ளாடு தான் உரிச்சிருக்காங்க பாருங்கள். ஹோட்டலுக்குள்ளே உள்ளே வந்தோடனே அக்கா வந்து களி கிளறிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்களேன், அந்த அக்கா செம்ம ஸ்பீடாக வந்து கிளறாங்க. என்ன ஸ்பீடும் பாருங்க. எப்படி கற்றுக்கிட்டீங்க? என்னன்னா கிராமத்து ஆளுங்கள்ல வீட்டுல செஞ்சு பழக்கம். இது என்னன்னா கத்துக்கிறது. வீட்டுல சும்மா சின்ன துடுப்பு வச்சு தானே பண்ணுவீங்க. அப்ப கம்மியாக்குறது பெருசா வருது, அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஆமா, கம்மியா வீட்டுல செய்யறோம், அது கொஞ்சம் எஃப்டன் பண்ணா அதிகம். அது எப்படி எடுத்து உள்ள விட்டுருவீங்க? ஒரு கை துடுப்பு போட்டு ஒரு கையை எடுக்கிறதே இல்ல. அதாங்க, இப்போ இந்த துடுப்பு லெஃப்ட் கையில வச்சுக்கிறீங்க, இந்த கையை வச்சு இப்படி உள்ள விட்டுருவீங்க. உள்ள விட்டு இப்படி மறுபடியும் அதேதான். இந்த கை இந்த துடுப்பு அப்படியே நிக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன். நான் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? கடைக்கு வராங்கன்னா வந்து ட்ரை பண்றேன். அதான் ட்ரை பண்ணி பார்த்துடலாமா? சோ அவங்க சொன்னதே வந்து இப்படிதான் பண்றாங்க பாருங்க. அடேங்க அப்பா, திருப்புங்க. இதுதானே? இப்படிதானே? ஆமா, அந்த இருந்து எடுக்காதீங்க, ஒன்ன மட்டும் புடிச்சு திருப்புங்க. செம்ம கஷ்டங்க, பயங்கர கஷ்டம். கொஞ்ச நேரம் கிண்டுங்களேன், பயங்கரமா இருக்குங்க. அந்த திருப்புற இடம் மட்டும் தேஞ்சுக்கிட்டே வந்துடும். ஆமா, அந்த துடுப்பு தேஞ்சிரும். ஒரு 3 பேர் சேர்ந்து வந்து கிளறாங்க. அது ஒரே ஆளுக்கு அடி இருந்தா கிளச்சு போயிருங்கண்ணா. ஆமா, எவ்வளவு கஷ்டம் பாருங்க. இவங்க 2 பேரு இப்படி திருப்புறாங்க, இந்த அக்கா வந்து இப்படி திருப்புறாங்க. அப்படி வரல, டிஃபரன்ஸ். லெஃப்டா? ஓகே ஓகே. அதான் களி மச்சி வரும், நைஸா இருக்கும். நல்லா வலுவலுன்னு இருந்தாதான் நல்லா இருக்கும். எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க. நான் வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், பட் வந்து இதை நான் கேட்குறவங்ககிட்ட, களியை வந்து மெண்டு சாப்பிடுவாங்களா அப்படியே முழுங்குவாங்க? முழுங்கிதான் சாப்பிடணும், மென்னு சாப்பிடக்கூடாது. அதே நைஸானது இல்ல, சாப்பாடு தான் மென்னு சாப்பிடலாம். அது களி சாப்பிட்டான மாவு, முழுங்கிதான் சாப்பிடணும். தெரியாதீங்க மென்னு சாப்பிடுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த அக்கா வந்து களி வந்து எடுத்து போறாங்க, அக்கா வந்து உருண்டை பிடிக்கிறாங்க. இங்க பாருங்களேன் எப்படி பண்றாங்கன்னு. அடே எங்க அப்பா, நல்லா உருட்டுறாங்க. மாடி போறேன். அடேங்கப்பா, இந்த திருப்பதி லட்டுலாம் பார்த்துருக்கீங்களா? அந்த ஸ்டைலில் வந்து பண்ணுறாங்க பாருங்க. நல்லா வந்து உருண்டையா, நல்லா பெருசா. அக்கா ஒரு நாளைக்கு எவ்வளோ உருண்டை பிடிப்பீங்க? 150 கோழி வருங்க. 150. அடுத்தது இது முதல் டைம் செஞ்சீங்களா? ஆமா. இன்னும் 2-3 டேஸ்ட் வச்சு கலருவோம். ஓகே, இன்னும் 2-3 தடவை வச்சு கலருவீங்க? அடேங்கப்பா. அடுத்தது உலக ரெடியா காஞ்சிட்டு
நீட்டா இருக்கும், மாவு போடுவோம். இப்போ இப்ப இது காலியானது உடனே அடுத்தது செய்வோம். அடுத்து இப்போ 10 கிலோ பண்ணீங்களே, இதுல எத்தனை உருண்டை பிடிச்சிருப்பீங்க? இதுல ஒரு 70 களி வரும், 70-80 களியும் வரும். ஓகே. இது எப்படி அந்த கரெக்டா எல்லாமே எல்லா உருண்டையும் ஒரே அளவுல வருது? எப்படி பண்றீங்க? ஆமா, ஒரே அளவு தான். நம்ம களி எடுக்கிறது தான் எடுக்கிறது தான் உங்களுக்கு அந்த அளவு தெரியும்? அந்த அந்த கரண்டியில எடுக்கும்போது அளவு நான் கரண்டியில எடுக்குள்ள களி எவ்வளவு வருதுன்றது தெரியும். அங்க உருண்டை பிடிக்கல கொஞ்சம் பெருசா வந்தாலும் சைஸ் எடுத்துக்கோங்க. சைஸ் கரெக்டா அப்படி வரல. ஓகே. அக்கா, இந்த களி செஞ்சீங்களா? எப்படி செஞ்சீங்க? தண்ணி நல்லா கொதிக்க வச்சு கொதிக்கு தண்ணி பகுதி தண்ணி மொண்டுக்குவோம். ஓகே. மொண்டுட்டு அதுக்கு தேவைப்படுற அளவுக்கு 10 கிலோ மாவு போடுவோம். அப்புறம் போட்டு மறுபடியும் ஒரு டைம் கிளறிட்டு அப்புறம் மறுபடியும் 2 டைம் தண்ணி ஊற்றி வேவிச்சுக்கிண்டுவோம். போடும் போதே வியாபாரத்துக்கு கொதி நிலையில விட்டு எல்லாம் கட்டி உருண்டு கட்டிக்குது, கிண்ட முடியாது எங்களால. மாவு போட்ட உடனே பாத்திருப்பீங்களா, மாவு போட்ட உடனே கிளறிடுவோம். அப்புறம் தான் தண்ணி ஊற்றி கழுவி வைப்போம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சுடு தண்ணி ஆட் பண்ணி. ஆமா, அந்த பாக்கத்து தண்ணி மொண்டு வச்சோங்க இல்லையா, அது அப்புறம் தான் ஊத்திக்குவோம். ஓகே. அக்கா, இப்போ வந்து களி வெந்துருச்சான்னு எப்படி பாக்குறது? களி கை வச்சு பார்த்தாவே கை அந்த மாவு பதம் ஒட்டாது. அது ஒட்டாது. இல்லன்னா பிஸ் பிஸ்னு தெரியும். சாப்பாடு ரைஸ் அப்படி நைசிக்கு பாத்துக்குவோம், தொட்டு பார்த்து ஆயிடுது. இப்ப இது வேகாத களியா இருந்தா அந்த கிண்டாலுக்கு உரட்ட முடியாது. அப்புறம் எங்க போடும் போதும் இந்த களியோட களி ஒண்ணுக்கு ஒட்டிக்குவோம். நீங்க அந்த பதம் பார்த்துதான் இறக்கணும். பதம் பார்த்துதான் இறக்கணும். என்னக்கா பண்றீங்க? சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டு கறி குழம்புக்கு வணக்கறோம்னா மசாலா ரெடி பண்றீங்க? ரைட்டா, மசாலா ரெடி பண்றோம். எல்லாமே இதே மசாலா தான். நீங்க தலைக்கறி பண்றதுக்கும் சரி, தலைக்கறி, நாட்டுக்கோழி, சிக்கன் எல்லாத்துக்குமே இதேதான், இதே மசாலா. இப்ப என்னக்கா போட்டிருக்கீங்க? சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி 3 கிலோல போட்டுக்கிறோம். அப்படியே பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை, பட்டை, லவங்கு, சோம்பு எல்லாம் போட்டு வணக்குறோம். இது வணக்கின உடனே தக்காளி இதுல போட்டு அல்லாதூள்லயும் ஒவ்வொரு பாக்கெட் போட்டு மிளகுத்தூள் போட்டு வணக்கிடுவோம். இப்ப இது எப்படி நல்லா வதங்கணுமா? நல்லா வதங்கணும். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், சோம்பு, பட்டை, லவங்கம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி போடுறீங்க. ரைட்டா? இப்ப என்ன பண்றீங்க? ஆனா வெங்காயம் நல்லா வதங்கணும். ஒடுக்கி தக்காளி, மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்குறேன் சார். இப்ப வந்து வெங்காயத்துல தக்காளி கொட்ட ரெடி ஆயிடுச்சு, வணங்கிடுச்சு. இப்ப வந்து மசாலா பாக்கெட் எல்லாம் கொட்ட போறேன். என்னென்ன மசாலா? இப்ப இது மட்டன் மசாலா 50 கிராம், கறி மசாலா தூள் 50 கிராம், சிக்கன் பொடி 50 கிராம், கொத்தமல்லி தூள் பாக்கெட் 50 கிராம், மிளகாய் தூள் 50 கிராம். இப்ப 5 பாக்கெட் சேர்ந்து வணக்கறனா மசாலா ரெடி. இது மேட ஆட்ட வேண்டியதுதான். இது நல்லா வதக்கிட்டு நல்லா வதக்கிட்டு மசாலா ஆட்ட வேண்டியதுதான். நல்லா கொடுத்துட்றேன். நல்லாவே இல்ல, இன்னைக்கெல்லாம் கம்மியாக்கு சத்தியா, நேத்தான் தோக்கவே முடியல. ஸோ நான் இப்போ வந்து நம்ம சரவணனை வந்து குடல் கறி வந்து பண்ண போகிறாங்க. எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயிலாண்ணா? சரிங்கண்ணா. இது எப்படின்னா செக்கில் ஆட்ட எண்ணெயாண்ணா? ஆமாம், நீங்கள் செக்கில் ஆத்தந்து செக்கில் ஆற்றி வாங்கி வச்சுக்கிறேங்க. நம்ம இதில் வந்து பண்ணி வச்சுக்கிறேன். கருவேப்பிலை, பச்சை மிளகா, புதினா தலை. இதை நாமளே தயாரிச்சது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்களே? ஆமாம், நாமளே அரைச்சி வச்சுக்கிறோம், கடையெல்லாம் வாங்குறதில்ல. ஓகே. இது மிளகாய் பொடி ரெண்டும் மிக்ஸ் பண்ணி வரும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். கையில் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா மிளகா வெடிக்கும், அதனால. நீங்கள் தான் சமையல்லாம் பண்ணுவீங்களாண்ணா? எல்லாமே நாம தான். குழம்பு வைக்கிறது எல்லாமே நாமளே. நீங்கள் தான் பண்ணுவீங்க? யாரும் மாசு அந்த மாதிரி குழம்பு வைக்கலாம் செப்பரேட் யாரும் இல்லை. நல்லா இதில் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள், இந்த எண்ணெயிலே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த எண்ணெயிலே வந்து நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வதங்கிடும். இப்போ நீங்களே பார்ப்பீங்க. அப்படியே கலரே பாருங்களேன், நல்லா கலரே பார்த்தா ரெட்டா திரும்பிடுச்சு. மல்லித்தலை, மட்டன் மசாலா ஒரு குடலை பண்றீங்களா? ஒரு ஆட்டு குடல் நம்ம ஆடு அறுத்ததை பார்த்துருப்பீங்க. அந்த ஆட்டுக்கு தகுந்த இது போடுறோம். ஆல்ரெடி நம்ம வந்து ஆட்டினங்கள வெங்காயம் எல்லாம் வணக்கி ஆட்டந்தலே மழை போட்டுருப்பீங்க. இது சும்மா லைட்டா போட்டுக்கிறேங்க. இது கறி மசாலா. இது மல்லி. இது வந்து சிக்கன் மசாலா. இது வந்து பார்த்தீங்கன்னா பெப்பர் வந்து நாமளே தயாரிச்சு வந்து லைட்டாக வந்து வறுத்து தான் நம்ம அரைக்கிறது. வந்து கடையில் வாங்குறதில்ல, நம்மளே நேச்சுரலாக வாசனையாக ஒரு நல்ல பிளாக்கா இருக்குங்க, நல்லா வாசனையாக இருக்கும். நீங்களே வாங்கி அரைச்சி? ஆமாம், நாங்களே வாங்கி டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இது மசாலா போட்டுக்கிறேங்க. நல்லா வணங்கிச்சு பாருங்க, ரெட் கலராக தெரியுதுங்களா? ஆமாம்.
நல்லா வந்து கலராக தெரியும் பாருங்க. இப்போ அது தேவையான இது நம்ம சேர்த்துக்கிறோங்க இதுக்கு. சாந்து சேர்த்துக்கிறீங்க. ஆமாம், குடல் கறி எத்தனை கிலோ இருக்கா அதுக்கு தான் இப்போ மேக்ஸிமம் ஒரு 3.5 kg இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இது பண்ணிக்கிறோம். சாந்து போட்டுக்கிறேங்க. கறி வச்சிங்க இல்லையா, ஆமாம், அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறோம். குடலாம் வந்து எத்தனை விசில் விட்டு எடுத்து? இது குடல் 3 விசில் தான். 3 விசில் தான். ஏன்னா இலசு ஆடு ரொம்ப முசுல் இல்லை, இதுவும் இல்லை, அதனால 3 விசில் மட்டும். 3 விசில் தான். ஏன்னா இதில் வேக வைக்கிறாங்க இல்லையா, அதனால. இப்போ குடல் எப்படி வேக விட்டீங்கன்னா? இப்போ வந்து குடலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆடு நாமளே ஓன் விசில் வெட்டுறாங்க இல்லையா, வெட்டிட்டு குடலை நல்லா அலசி எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு ஒரு டைமுக்கு 2 டைம் கழுவி எடுத்துக்கிட்டு குக்கரில் வச்சு மஞ்சள் தூள் உப்பு போட்டுறேங்க. உப்பு போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்து இதில் வந்து இந்த மசாலா கூட ஆட் பண்ணிடுறாங்க. இப்போ நல்லா இதை வந்து தண்ணி ஊற்றணும். நல்லா ஒரு குழம்பு ஸ்டேஜுக்கு கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. இப்போ லைட்டாக தண்ணி ஆட் காட்டுறாங்க. இப்போ நல்லா தண்ணி ஆட் பண்ணோடனே இதை நல்லா கொதிக்கணும். கொதிச்சு வாட்டி பிளட் இருக்கு இல்லையா, ரத்தத்தோட பிளட் வந்து அதில் வந்து பிசைஞ்சு இதுலேயே வந்து ஆட் பண்ணிடுவோங்க. அப்போ அந்த ரத்தத்தோட பிளட் வந்து சில இடத்துலலாம் நிறைய பேர் போட மாட்டாங்க, ரத்த பொரியல் தனியாக வைக்குவாங்க. இது வந்து நம்ம கடையில் வந்து எப்படின்னா குடல் கறியிலே வந்து ரத்தம் வந்து பிசைஞ்சு ஊற்றிட்டிங்கன்னா அதை சாப்பிட்றக்குள்ள அந்த டேஸ்ட் உங்களுக்கு தெரியும். அது தனி சுவையாகவே இருக்கும். ஸோ இங்கே வந்து மோஸ்ட்லி எல்லா இடத்துலையுமே அந்த ரத்த குடல் வந்து சேர்ந்து தான் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து அப்போ வந்து அதோட டேஸ்ட் வந்து நல்லா கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஊருக்கு ஒரு வித்தியாசமா பண்ணுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே நம்ம தருமபுரி மாவட்டம் எடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரிலாம் நிறைய ஹோட்டலில் இந்த மாதிரி பண்ணுவாங்க. எல்லாமே போடுறதுங்க நல்லா கொதிச்சிச்சு சரிங்களா. இப்போ வந்து நம்ம ஆடு கடையில் வந்து பார்த்துருப்பீங்க, இந்த ஆட்டோட பிளட் வந்து பாருங்க எவ்வளவு கெட்டியா இருக்குன்னு. வந்து என்ன பண்றீங்கன்னா இது வந்து பிசைஞ்சு அப்படியே வந்து இதுல ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஆட்டு ரத்தத்தை அப்படியே ஆட் பண்ணி இது ஆட் பண்ணிட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லாவே கொதிக்க ஓட்டுறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிளட் எல்லாம் பாருங்க பபுள்ஸ் மாதிரி எல்லாம் வந்துச்சு, நல்லா வந்துச்சு. இப்போ வந்து அந்த பொட்டுக்கல்லையும் தேங்காய் பால் சொன்னீங்க இல்லையா, இப்போ வந்து இதுல ஆட் பண்ணிக்கிறேங்க. கரைச்சி வச்சிருக்கு, இப்போ ஆட் பண்ணிக்கிறேங்க. காரம் எல்லாமே கரெக்டா இருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து இந்த குடல் கறி வந்து மேலாக அடிச்சு எடுத்துறாங்க. குழம்பு தனியா வெந்துச்சு. உங்களுக்கு இதா இருந்தா டேஸ்ட் பண்ணி பாருங்க. சாப்பிட்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் என்னமோ வளவலன்னு போன மாதிரி இருக்கும். கொஞ்ச நாசம் லைட்டாக இருந்தால் தான் அதை சாப்பிட்ட அந்த இது வரும். அந்த தேங்காய்ச்சல் பழம்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த பழத்தில் இருந்தால் தான் வந்து குடல் மெண்டு சாப்பிட்றப்ப நல்லா இருக்கும். ரொம்ப வெந்துருச்சுன்னா அப்படியே டக்குன்னு உள்ளே போயிடும். ஆமாம். இப்போ என்ன செய்ய போகிறீங்க? இப்போ நாம குடல் கறி குழம்பு இப்போ வந்து நம்ம மட்டன் குழம்புக்கு இப்போ ரெடி பண்ணுறோங்க. திரும்பவும் நம்ம வந்து செக்கில் ஆட்டின எண்ணெய் ஊற்றுறீங்க. தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. இந்த கடாய் வந்து எங்கன்னா செஞ்சீங்க எவ்வளோ பெருசு? இது கடாய் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் இதில் வந்து ஆர்டர் கொடுத்து செஞ்சுருக்கேன். இது பெருசு, இது இன்னொன்று வந்து சின்னதுக்கு 5 கிலோ கறி முடிக்கு செய்யலாம். 5 kg செய்யலாம். டெய்லியும் ஒரு ஆடு இதில் தான் செஞ்சுட்டு இருக்கிறேன். நல்லா கெட்டியா இருக்குங்க. இது வந்து இரும்பு எக்கு 2 மிக்சிங், அதனால டக்குன்னு சூடு ஏறிடும், சீக்கிரம் ரெடி ஆயிடும். இப்ப பாத்தீங்கன்னா குடல் குழம்பு டக்குன்னு ரெடி ஆயிடுச்சு. ஓகே. இந்த பேனர் எப்படி நான் செஞ்சீங்க? இந்த பேனர் வந்து பாத்தீங்கன்னா அடுப்பு வந்து நம்ம ஆயில் ட்ரம் வருதுங்க இல்லையா பெட்ரோல் பங்க்ல, அந்த ட்ரம் வந்து நாமளே வாங்கி அந்த தகுடை கட் பண்ணிட்டு வெல்டிங் கல்ல கொடுத்தா வெல்டு வச்சு அடுப்பு மாதிரி செஞ்சு கொடுத்துறாங்க. உள்ள மணல் ஆட் மேல அதை கரெக்டா அந்த எந்த அளவு வேணுமோ மணல் ஆட் பண்ணிட்டு அதுக்கு மேல விறகு வச்சு இப்ப வந்து கருவேப்பிலை போட்டுக்கிறோங்க. கருவேப்பிலை எல்லாமே அன்னைக்கு மார்க்கெட்ல வாங்குறது எல்லாமே பாருங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கு, கட் பண்ணி கவலை வச்சுக்கிறாங்க. இது வந்து புதினா தலை, மல்லித்தலை, பச்சை மிளகா வந்து எது கட் பண்ணாலும் முழுசா போடுவாங்க. நிறைய பேர் கேட்பாங்க. பச்சை மிளகா வந்து முழுசா போட்டாதான் அந்த எசஞ்சி ரொம்ப காரம் வராது, அந்த உள்ளகர அந்த சாறு மட்டும் தான் இறங்கும், மிளகா அப்படியே தான் இருக்கு. இன்னொன்று அந்த விதை இருக்குல்ல, அந்த விதை வந்து வயிற்றுல தங்கும், அதனால வந்து கட் பண்ணி போடாதீங்க, மோஸ்ட்லி முழுசா போடுங்க. ஏன்னா வந்து நீங்கள் கட் பண்ணி போட்டேன் அந்த விதை வந்து நம்ம சாப்பிட்றப்ப உள்ளே போய் வந்து குடலை வந்து தங்கிக்கிறோம். அப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடுத்தது ஆட் பண்ணிக்கிறேங்க. ஓகே. இது மட்டும் 1/2 kg போட்டிருக்கேன். 1/2 kg இஞ்சி பூண்டும் பேஸ்டும் 1/2 kg போட்டிருக்கேன். சேர்ந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா வெறும் இஞ்சி பூண்டு மட்டும் இல்ல, அப்புறம் இது ஜாதிக்காய், ஜாதி பத்திரி, அது வந்து மிக்ஸ் பண்ணிருக்கு. ஆமா, நல்லா வாசனை வரும். மிளகா பொடி, என்னன்னா சேம் எல்லாம் ஒரே இதுதான். குடல் கறி குழம்புக்கு தலைக்கறி குழம்பு, மட்டன் குழம்பு எல்லாமே ஒன்னே தான். இது என்ன பாத்தீங்கன்னா மசாலா மட்டும் என்ன அளவுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி போடுவீங்க. தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன்.
தேவையான அளவுக்கு இப்போ வந்து 5 கிலோ மட்டன் இருக்கு. ஆல்ரெடி அந்த மசாலையும் போட்டிருக்கிறேங்க. இப்போ வந்து இது ஒரு பாக்கெட் போட்டுக்கிறேங்க, 50 கிராம் பாக்கெட்டு. இது மட்டன் பொடி, மட்டன் மசாலா, கறி மசாலா. அடுத்தது மல்லி. அடுத்தது சிக்கன். இப்போ வந்து நம்ம மட்டன் இதில் கொட்டுறாங்க. அந்த சூப் தண்ணியோட ஆட் பண்ணுறாங்க. அந்த தண்ணியோட அதான் டேஸ்ட்டு. மொத்தம் வந்து 15 கிலோ மட்டன் வந்து கொட்டியிருக்காங்க. எத்தனை விசில் விட்டுனீங்களா? 2 விசில் தான். 2 விசில் தான். ஏன்னா ரொம்ப விட்டாலும் இந்த வாண்டல்ல தான் அதிக நேரம் இது லேட் ஆகும் வேவறதுக்கு. ஓகே. சும்மா 2 விசில் மட்டும் விட்டுட்டு இதெல்லாம் நம்ம வேக வைக்கிறோம். இப்போ எல்லாமே இது மிக்ஸ் பண்றீங்க. இப்போ நம்ம ஆட்டி வச்ச மசாலா வந்து இதுல ஆட் பண்றேங்க. எவ்வளவு சாந்து நான் போடுறீங்க? இப்போ இது கிட்டத்தட்ட இது அளவு, இதெல்லாம் தான் அளவு. இதுல வந்து ஒரு 3 பாக்கெட் போடுவோம். 3 பாக்கெட் 3 கிலோ மசாலா வரும்னா வச்சுக்கோங்களேன். வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்து ஆட்டணும்ல 3 கிலோ 3.5 கிலோ வரும். இப்போ எவ்வளவு வெங்காயம் போடுவீங்க, எவ்வளவு தக்காளி போடுவீங்க? இப்போ குடல் குழம்புக்கு மட்டன் குழம்புக்கு எல்லாம் சேர்த்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 6-7 கேஜி வெங்காயம் முழுசா உரிப்பாங்க. உரிச்சது எல்லாம் போட்டீங்கன்னா ஒரு 4.5 கிலோ வெங்காயம் வரும். 4.5 கிலோ வெங்காயம், தக்காளி பழம் ஒரு 4 கிலோ எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. இப்போ வந்து தேங்காய் கலையை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. குழம்பு லைட்டாக கொஞ்சம் கெட்டிக்கிட்டாங்க ரைட்டா. இப்போ வந்து இது வந்து புரோட்டாவுக்கு, ஒயிட் ரைஸுக்கு, இது களியும் சாப்பிட்றாங்க வாங்கி. நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். நல்ல அண்ணன் வந்து தகன்னு குழம்பு வந்து கொதிக்க விடுறாரு. இங்கே பாருங்களேன், அதே எங்கள் அப்பா பார்க்க ஆசையாக இருக்கு. அவ்வளோதானே, ஒரு 20 நிமிஷத்துல 15 நிமிஷம் ரெடி ஆயிடும். எவ்வளோண்ணா நம்மகிட்ட பிளேட்டு கறி? குடல் கறி 110, தலைக்கறி 110, மட்டன் ஃப்ரை வந்து 170 ரூபா. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 150 கிராம் மேலே 200 கிராம் பக்கம் வரும். 200 கிராம் மேக்ஸிமம் வந்துடுது. நாட்டுக்கோழி, ஒரிஜினல் நாட்டுக்கோழி தான் 130. சிக்கன் பிராய்லர் சிக்கன் 100 ரூபா. பரவாயில்ல. இப்போ ஒரு கிலோவே 800 ரூபா 900 ரூபா வைக்கிது. இவர் 200 கிராம் கறியே வந்து 170 ரூபாய்க்கு தராரு. பரவாயில்லையா? அது என்ன, நிறைய பேர் என்ன அது இவ்வளவு மட்டன் கொடுத்தா எப்படி கட்டுப்படி ஆகும்? இங்க வந்து பெண்ணாகத்துல வந்து கிலோ 800 ரூபா மட்டன் விற்கிறாங்க, பச்சைக்கறி. அது மசாலு இதெல்லாம் போட்டு உங்களுக்கு எப்படி கட்டுப்படி ஆகுதுன்னு நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சந்தையில் நான் கொள்முதல் ஒரு செவ்வாய்க்கிழமைனா நம்ம ஊரில் பெண்ணாகரத்தில் போலீஸ் ஸ்டேஷன் அருகில் சந்தை இருக்குது. அதில் ஒரு 10 ஆடு ஒட்டா வாங்கிட்டு வந்துட்டு நானே டெய்லியுமே ஒரு ஆடு வெட்டிக்கிறேன். நான் ஆடு ஹோல்சேல் ரேட்டு வாங்குறதுனால எனக்கு வந்து மட்டன் எல்லாம் ஈக்குவல் ஆனாலே அந்த குடல் கறி தலைக்கறி எனக்கு அந்த காசு வந்தால் போதும். ரொம்பலாம் ஆசைப்படுறதில்ல. மக்களுக்கு நல்லா திருப்தி பண்ணணும், நானும் நல்லா இருக்கணும். அதான் கேப்டன் வழியவே பின்பற்றாருன்ற மாதிரி இவர் கேப்டன் எப்படி கூட சொல்லுவாரோ அதே மாதிரி தான் இவரும் பண்ணுறாரு. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கேப்டன் எதனாலனா, அதாவது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு கேப்டன் ரொம்ப பிடிக்கும். அதாவது அரசியல்லாம் வராதுக்கு முன்னே வந்து நான் வந்து அதாவது நிறையா மீடியோ வந்து இங்கே யூடியூப் சேனலில் எல்லாம் எடுத்துருக்காங்க. நானும் மீடியோவெல்லாம் பேட்டி கொடுத்துருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த வல்லரசு, வாஞ்சிநாதன் அப்போ படம் எடுக்கிறப்பெல்லாம் எனக்கு சரியான, அப்போ வந்து நான் வந்து ஒரு 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிக்கும். அப்போ வந்து எனக்கு வந்து கேப்டன்னா ரொம்ப உயிர். அவர் ரசிகர், எனக்கு முத அவர் தான் எனக்கு ரசிகர். அவர் பிடிச்சதுனால அப்படியே அவர் பாசமாக எங்கள் ஷூட்டிங்கு, அதாவது மாநாடு எங்கன்னா சேலம், தருமபுரி எங்கே மாநாடு நடந்தாலும் சரி, அப்போல்லாம் பெரிய பெரிய தலைவர் இருப்பாங்க. அவங்க கூட சேர்ந்துட்டு நானும் வரேன்னு சொல்லிட்டு அவங்க கூட ஏறி வண்டியில் வண்டி வைப்பாங்க. அப்போல்லாம் ஏறிட்டு கிளம்பிடுவேன். அவங்க இப்போ சேலத்தில் ஒரு டைம் மாநாடு வச்சாங்க. அந்த மாதிரி அங்கங்கே எந்த இடத்துல வைக்கிறாங்களோ அவங்க கூட சேர்ந்து போயிட்டு அப்படியே வந்து அண்ணன் அப்புறம் நம்ம கேப்டன் வந்து கட்சி ஆரம்பித்தா நான் உறுப்பினர் சேர்ந்தேன். நிறையா பேர் கூட முன்னாள் நிர்வாகிங்க கூட வந்து அவங்க கூட போய் சேர்ந்து எப்படி வழி நடத்தணும், கட்சி எப்படி இது பண்ணணும் எல்லாமே அவங்க கூட கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு அவர் அரசியலில் ஜாயின் பண்ணால் நானும் அரசியலில் போய் உறுப்பினராக சேர்ந்துட்டு இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஒய்ஃப் வந்து இந்த வார்டில் வந்து இப்போ நான் கடை வச்சிருக்கிற வார்டு ராஜநகர் 16வது வார்டு, நம்மளது பெண்ணாகரம் பேரூராட்சியில் 18 வார்டு, 16வது வார்டில் நான் வந்து இப்போ எங்கள் மனைவி வந்து கவுன்சிலராக இருக்காங்க. சூப்பர் தான். அண்ணா வந்து போட்டி குழம்பு மட்டன் குழம்பு செஞ்சு முடிச்சிட்டாங்க. இப்போ நான் வந்து டேஸ்ட் பண்ண போகிறேன். டேஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன வாங்கிடுவோம்னா ராகி களி, மட்டன் குழம்பு, போட்டி குழம்பு வாங்கிடுவோம், அப்புறம் ஒயிட் ரைஸ் வாங்கிடுவோம். ஸோ எல்லாமே வந்து கம்மியான ரேட்டில் தான் கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் ஏதாவது வந்து கறி விருந்து சாப்பிடணும் உங்களுக்கு மைண்டில் தோணாலும் இந்த கடைக்கு டைரெக்டாக கிளம்பி இந்த கடைக்கு வந்துருங்க. ஏன்னா வந்து கறி விருந்து செட்டப்பில் தான் பண்ணுறாங்க. ஒரு தலைவலை இலை போட்டு ரைஸு, களி, மட்டன் குழம்பு, போட்டி குழம்பு, இங்கே பாருங்க டம்ளரில் வந்து ரசம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து உப்பு வேணால் உப்பு போட்டுக்கலாம். பக்கத்தில் வந்து குழம்பு வச்சுருவாங்க. எவ்வளோ குழம்பு வேணால் நம்ம ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா? பாருங்களேன்,
ராகிக்களி எப்படி பண்ணிருக்காங்க அப்படியே நல்லா சூடாக இருக்குது. அப்பா நல்லா சூடாக பண்ணிடுறாங்க பாருங்க. அப்படியே இந்த போட்டி குழம்புல வந்து பரட்டி அடித்தோம்னா, எனக்கு இந்த களி வந்து மட்டன் குழம்பு போட்டி குழம்புலலாம் பரட்டி அடித்தோம்னா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி கருவாட்டு குழம்புல அடித்தாலும் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்களேன் எப்படி இருக்கும். அப்பா அம்மாடி என்ன டேஸ்ட்டுன்னு தெரியுமாங்க. ஃப்ளேவராக இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காரு. போட்டி குழம்புலாம் பிரிச்சுட்டாரு, செம்ம டேஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. இந்த சின்ன வெங்காயத்தை வந்து அரைச்சி ஊற்றிருக்காங்களா, அதோட ஃப்ளேவர் அப்பா நம்ம சாந்தோட ஃப்ளேவர் வந்து நல்லா தெரியுது, பயங்கரமாக தெரியுது, நல்லா இருக்குது, ஃப்ளேவராக பண்ணிடுறாரு. இதெல்லாம் வந்து நல்லா ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். இந்த போட்டி குழம்பு ராகிக்களி வந்து உடம்பு வந்து நல்லா ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். எங்கங்க போட்டி குழம்பு இன்னும் கொஞ்சம் ஊற்றுங்க. அம்மாடி டேஸ்ட் அப்படி இருக்கு. சந்தக்கறி ஹோட்டலோட சாப்பாடுன்னா எப்படி இருக்குங்க, குறை சொல்ல முடியுமா? அந்த மாதிரி தான் இருக்கு. அப்பா நல்லா இருக்கு. இந்த போட்டி குழம்புல ரத்தமும் கலந்துருக்காங்க, வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அப்படியே போட்டியை டேஸ்ட் பண்ணலாம் பாருங்க. அம்மா போட்டியும் ரத்தையும் குக்காய் சேர்ந்து வச்சு சாப்பிட்றப்போ அப்பா என்ன மாதிரி இருந்து நல்லா வந்து சூப்பராக வந்து வெந்திருக்கு. அந்த கவுச்சி வாடையே அடிக்கலை, நல்லா இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்காங்க. க்ளீனாக சுத்தமாக பண்ணுறாங்க. மெயினான விஷயம் இங்கே வந்து சுத்தமாக பண்ணுறாங்க, நல்லா இருக்குது டேஸ்ட்டு. போட்டியும் ரத்தம் கலந்து ஒரு குழம்பு பண்ணியிருக்காங்க பாருங்கள். அம்மா 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 என்ன மாதிரி இருந்துமா, வேறு லெவல் டேஸ்ட் வந்து வெறித்தனம் பாருங்களேன். இங்கே பாருங்கள் எடுத்தோன்னே ரத்தம் அந்த போட்டி எடுக்கிறப்பே வருது. அப்பா அப்படியே எடுத்து அடுத்து வந்து அவங்க மட்டன் பீஸ் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்களேன் மட்டன் அம்மாடி எப்படி அப்படியே எடுத்து கறியோட ஃப்ளேவர் அம்மாடி பயங்கரமா இருக்குங்க. கறியோட ஃப்ளேவர் சூப்பரா இருக்கு. நல்ல இலை ஆடு போட்டுருக்காரு போல, வெறித்தனம் நல்லா இருக்கு, ஃப்ளேவரா இருக்கு, டேஸ்ட் கிழிச்சிட்டாங்க. அப்பா வேற லெவலுங்க. இங்க பாருங்க நல்லி, அடே அடே இங்க பாருங்க அப்படியே இப்போ ரைஸோட வந்து மட்டன் குழம்பு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு போவோம். சாப்பாடு பண்ணுறேன் இந்த ஆவி பறக்க கூட ஆமா ஒருத்துங்க சாப்பாடு ஒருத்து. இவங்ககிட்ட சாப்பாடு ரேட் எவ்வளோன்னு தெரியுமா? 60 ரூபா 40 ரூபா தாங்க. பாதி சாப்பாடு வாங்கினா 40 ரூபா, ஃபுல் சாப்பாடு வாங்கினா அன்லிமிட்டட் வாங்கினா 60 ரூபா தான். குழம்பு எந்த குழம்பு வேணால் கொடுப்பாங்க. டேஸ்ட் வந்து பிரிச்சுட்டாங்க, கம்மியான ரேட்டில் கொடுக்குறாரு. லைட்டாக இவங்க ரசத்தை ஊற்றி டேஸ்ட் பண்ணுவாங்க. ரசம் பாருங்க எவ்வளோ எப்படி இருக்குன்னு, அப்பா பயங்கரங்க. ரசம் வேற லெவலில் இருக்குது. லைட்டாக ரசம் ஊற்றி டேஸ்ட் பண்ணுவோம். ரசம் வந்து எனக்கு ஆசையாக இருக்குங்க, அந்த ரசத்தை ஊற்றுறப்ப நல்லா இருக்குங்க பாருங்க. அப்பா அம்மாடி அப்படியே ரசம் பெஸ்ட்டு ரசங்க. ரசத்தில் சூப்பராக பண்ணிடுறாரு, வேற லெவல் ரசம். ரசம்லாம் வந்து பிரிச்சுட்டாரு, நல்லா இருக்கு. இங்கே பாருங்க ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சாப்பாடு வந்து அருமையாக இருந்துச்சுங்க, உண்மையிலே வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ எனக்குலாம் வந்து ஆசாசியாக இருந்துச்சு. 2 தடவை சாப்பாடு வாங்கி சாப்பிட்டீங்க, சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இனி வரையும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம ஃபேமிலியில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது. ஸோ எல்லாமே வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ உங்களோட சந்திக்கிறேன். டாட்டா பாய் பாய். சூப்பராக இருந்துச்சு, நான் சாப்பாடு அருமையாக பண்ணியிருந்தீங்க, செம்மையாக பண்ணியிருந்தீங்க, எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம ஹோட்டலுக்கு வந்து வழி மட்டும் சொல்லுங்கண்ணா. நம்ம ஹோட்டல் வழி வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம தருமபுரி மாவட்டம், தருமபுரி சப்போஸ் வெளியிலேருந்து வந்தீங்கன்னா, தருமபுரிலேருந்து வந்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக பெண்ணாகரம் பஸ் நிலையம் வந்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் அருகில் வந்து 100 மீட்டர் இதுலேயே நம்ம கடை இருக்குது. எஸ்ஆர்எஸ் சந்தக்கறி ஹோட்டல்னா போடூர் 4 ரோடு அருகிலே நம்ம கடை இருக்குது. போலீஸ் ஸ்டேஷன் 100 மீட்ரு.